Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்பெஷல் வஞ்சரம் மீன் பொரிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வஞ்சரம் மீன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, புளி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள், எலுமிச்சைச்சாறு, வாழை இலை, தேங்காய் எண்ணெய். முதல்ல ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறோம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கிறோம். இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் 2 பக்கமும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. வஞ்சரம் மீனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது இதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்ததால் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெங்காயத்தோட அந்த மசாலா ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரே ஒரு தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா தக்காளியை பொடி நறுக்கி கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அரைச்சி ஆட் பண்ணாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது தட்டியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பேஸ்ட்டாகவும் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அந்த புளி கரைச்சல் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட செய்யலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் புளி கரைச்சல் இன்னும் சூப்பராக இருக்கும். இது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம மசாலா ரெடி ஆகிடும். இப்போது ஒரு பேனில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெயில் வறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ் எடுத்து இதில் ஃப்ரை பண்ணிடலாம். யூஸ்வலாக வவா மீன் வறுப்பாங்க, ஆனால் வஞ்சரம் மீன் செஞ்சாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஃபிஷ்ஷை வந்து நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி இது தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. ஒரு வாழை இலையை இந்த மாதிரி நெருப்பில் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்படி சுட்டு எடுத்திங்கன்னா வாழை இலை கிழியாமல் இருக்கும். ஸோ இதுமாதிரி ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்ச மீனை வச்சுடுங்க. அதுக்கு மேலே மறுபடியும் அந்த ரெடி பண்ணி வச்ச மசாலாவை வச்சு ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை பேக் பண்ணிடலாம். 4 பக்கமும் நல்லா மடிக்கணும். இது வந்து மசாலா வெளில வராத அளவுக்கு, மீனும் வெளில வராத அளவுக்கு 4 பக்கமும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் திக்கான நூல் இருந்தால் அதுலேயும் கட்டலாம், அப்படி இல்லைன்னா வாழை இலையோட அந்த நார் எடுத்து கட்டலாம். இந்த மாதிரி கட்டி நல்லா டைட்டாக பேக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகக்கூடாது, அதனால் டைட்டாக இந்தமாதிரி கட்டிடுங்க. 4 பக்கமும் நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லா டைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு இந்த வாழையை வச்சு லிட் போட்டு மூடி இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடணும். அடுத்து 5 மினிட்ஸ் கழித்து இதை திருப்பி போட்டு அந்த பக்கமும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடணும். 2 பக்கமும் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆச்சுன்னா நம்ம மீன் பொரிச்சது ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஆட் பண்ண அந்த மசாலா எல்லாம் இந்த வாழை இலையோட சேர்த்து நல்லா குக் ஆகி அந்த மீனோட நல்லா இறங்கியிருக்கும். மீனும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மசாலாவோட மீன் டேஸ்ட் சேர்த்து சூப்பராக வேறு லெவல் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.